இங்க மாலதி ரொம்ப பாவம்ல. நேற்று அவங்க அம்மா நடந்துக்கிட்டது சரியில்லைங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுவும் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க, எப்படிங்க அவங்களால மட்டும் முடியுது? ஏங்க உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன், ஏதாவது சத்தம் கொடுக்குறீங்களா? காதிலே வாங்காத மாதிரி இருக்கீங்க. ஏங்க உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன், என்னங்க சத்தமே கட்டாம இருக்கீங்க? அடியே, அந்த நிலாவை பாரு, எம்பிட்டு அழகா இருக்குதுன்னு. அதை பார்க்க பார்க்க அப்படியே ஒரு பாட்டு தான் ஞாபகத்துல வருது. நான் எப்படி முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு பாட்டு ஞாபகத்துல வருதா? வரும் வரும். நேத்து பேசினது நேத்தே போச்சு, அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? அங்க பாரு, அந்த நிலா எவ்வளவு அழகா இருக்குன்னு. இந்த நிலாவை தான் நான் கையில பிடிச்சே ஏரா சாத்திக்காக. பிடிப்பீங்க பிடிப்பீங்க. உங்களுக்கு பாட்டு கேட்குதா? நான் எவ்வளோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னன்னா அதை காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறீங்க. அதை பத்தி பேசுறதுக்கு இதுவா நேரம்? நேத்தே முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன கதையை பேசுறதுக்கா இங்க வந்தோம்? பின்ன என்னத்துக்கு வந்தோமா? பின்ன என்னத்துக்காக வந்தோன்னு சொல்லவா? ஏய் சொல்லட்டா? நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம். அப்படியே எங்க வலிக்கு வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏங்க பேசாம இருங்க, சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏண்டி வாயே திறக்க விட மாட்டேங்கிற? பின்ன எனக்கு தெரியாதா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு? நீங்க இன்னைக்கு வெளியே கூட்டிட்டு போகும்போதே எனக்கு தோணுச்சு, ஐயா எதுக்காக வெளியே கூட்டிட்டு போறாருன்னு. அப்புறம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கும்போதே தோணுச்சு, அதுக்கு ஹல்வா வேற வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க. என்னத்துக்கு? உங்களை பத்தி எனக்கு தெரியாது? 4 வருஷம் நாம 2 பேரும் பிரிஞ்சு இருந்திருக்கோம். அதுல எவ்வளவு விடுபட்ட கணக்கெல்லாம் இருக்கு. இருக்கும் இருக்கும், வாயை முடிக்கிட்டு கம்முன்னு இருங்க. பசங்க வளர்ந்துட்டாங்க என்ன? அடிப்பாவி, நாம சம்பாத்தியம் பண்றதெல்லாம் பத்தாது, பசங்களுக்காக நிறைய சேர்த்து வைக்கணும். நம்ம 2 பிள்ளைங்களையும் நல்லா வளர்க்கணும், அதுதான் என் ஆசை. அப்ப 3வது 4வதுலாம்? 3வது 4வது ஏன் 5வது 6வதுன்னு உங்க ஆட்சி 12 பிள்ளை பெத்த மாதிரி நீங்களும் ஒரு லிஸ்ட் போடுங்களேன். போட்டா என்ன தப்பு? அத வாங்க போறீங்க. நித்யா, நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுது நித்யா. ஏங்க திடீர்னு இப்படி நினைக்கிறீங்க, என்னாச்சு? பாவம், சிவாவை பலிகட ஆக்கிட்டேனோன்னு தோணுது. ஒரு பக்கம் மாலதிக்கு நல்ல புருஷன் கிடைச்சிருக்கான் அப்படின்னு நிம்மதியா இருந்தாலும், மாலதி அம்மாவை நினைச்சா எரிச்சலா தான் வருது. சிவா பாவம், நேத்து மழவையா அவன் குழந்தைய கூட்டிட்டு வரும்போது அவன் கண்ணில் எவ்வளவு சந்தோஷத்தை பார்த்தேன் தெரியுமா? அவன் தத்து எடுக்கிறோன்னு நினைக்கல, நம்ம பிள்ளை அப்படின்னு நினைச்சு கூட்டிட்டு வந்திருக்கான். ஆனா இந்த பொம்பளை அவனை கண்ட மாதிரி பேசுறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. அதனாலதான் என்னாச்சுன்னு ஊடக்குள்ள நுழைஞ்சேன். ஆனா நல்ல வேலை, அந்த பொம்பளை என்ன பேசுற சாக்குல அவனை எதுவும் சொல்லாம விட்டுச்சு. ஆமாங்க, உண்மையிலே அவர் ரொம்ப பெரிய மனசு உள்ளவர். அவருக்கு கோயில் கட்டி தான் கும்பிடணும். இந்த உலகத்துல இப்ப இருக்கிறவங்கள எவங்க எப்படி இருக்கான்? அதுவும் தான் பொண்டாட்டி தான் ஃப்ரெண்டையே விரும்பி இருக்கான்னு தெரிஞ்சும் அதை பெருசுப்படுத்தாம அவரு எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிறாரு. உண்மையிலே அவர் கிரேட்டுங்க. அது மட்டுமா, இந்த குழந்தைய தத்தெடுக்கிறதுக்கு ஒரு மனசு வேணுங்க. எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க யாருக்குமே தோணாத ஒன்று இவருக்கு தோணி தான் பொண்டாட்டிக்காக குழந்தையை தத்தெடுத்துட்டு வந்திருக்காரு பாருங்க. உண்மையிலே அவர் ரொம்ப ரொம்ப கிரேட்டுங்க. எனக்கு அவரை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. அவ ஏன் ஃப்ரெண்ட் இல்ல, என்ன மாதிரி தானே இருப்பான். நீங்க என்ன பண்ணுனீங்க? ஏங்க நீங்க பண்ணது எல்லாமே தப்பு. நான் ஏதாவது சொன்னா உடனே உங்களுக்கு கோவம் வந்துடும். அடிப்பாவி, என்ன சொல்லிடுவ? மாலதியை விட்டுட்டு ஓடிட்டு என்ன கட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லுவ, வேற என்னத்த சொல்ல போற? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, ஆனாலும் அதுதானே உண்மை. அடிப்பாவி, சொல்ல முடியாது சொல்ல முடியாதுன்னு எல்லாத்தையும் தான் சொல்லிட்டியே. என்ன அவரை சொல்லும்போது நீங்க பெருமையா சொல்லிட்டு இருந்தா எப்படி? இதுதான் சாக்குன்னு என்ன குத்தி காமிக்கிறியா? நீங்க குத்தி எல்லாம் காட்டல. உங்க நிலைமை
எனக்கு புரியுது. என்ன தப்பு பண்ணாலும் நீங்கள் எனக்கு நல்லவர் தானே, அதனால தானே எனக்கு ஒரு நல்ல புருஷன் கிடச்சிருக்காரு. இல்லைனா இந்நேரம் நான் எங்கேயோ இருந்திருப்பேன். உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க. நான் வந்துட்டேனே. 2 பேரும் எங்க 2 பேரும் விட்டுட்டு இங்கிட்ட ஓடியாந்தீங்களா? கண்டுபிடிச்சிட்டல. ஐ அபி ஓடி அபி. அபி இங்க தான் இருக்காங்க. கண்டுபிடிச்சிட்ட அபி. என்னடா இது, மாடி ஏறி மேலே வந்திருக்கியா? நீ மட்டும் என்னைய விட்டுட்டு ஓடியாந்திருக்கியா? அதுவும் அப்பா கூட்டிட்டு. என்னடா வீட்டுல அப்பா காணுமே அப்படின்னு தேடுன. ஆச்சி தான் சொல்லுச்சு உங்க அப்பா எழுதிட்டு வா மேலே போயிருக்கான்னு. அதான் ஓடி வந்துட்டேன் தெரியுமா? எங்க அம்மாக்கு நேரங்காலமே தெரியாது. அதெல்லாம் தெரியும். அப்படியே ஓடியா அபி. அப்படியே ஓடியா. இப்போ எங்களை 2 பேரையும் விட்டுட்டு நீங்க 2 பேரும் ஓடியாந்துட்டீங்களோ? சரியான ஆள் தான். கீழே வாப்பா. ஆச்சி வர கூப்பிட்டுட்டு இருக்கு தெரியுமா? நாங்க எங்கெல்லாம் தாண்டோம் தெரியுமா? ஏண்டி எங்கெல்லாம் தேடுன? அதுவா, பெரியாச்சி ரூம்ல போய் பார்த்தோமா, அங்க பெரியாச்சி குருன்னு தூங்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் கட்டில் கடியில் ஒளிஞ்சிருக்கீங்களான்னு கட்டில் கடியில் போய் பார்த்தோம், அங்கேயும் இல்லை. அப்புறம் தாத்தா ரூம்ல போய் பார்த்தோம், அப்புறம் தாத்தா ரூம்லயும் இல்லை. ஆச்சி தான் சொல்லிச்சு தோசையை சுட்டு வச்சிருக்கேன், 2 பேரும் சாப்பிடாம மேலே போயிருக்காவோ மாடிக்கு அப்படின்னு சொல்லிச்சா. உடனே அண்ணன் முதல்ல ஓடியாந்தான், அவன் பின்னாடியே ஓடியான்ட்டான் தெரியுமா? ஓ, இது எங்க அம்மா வேலையா? எங்க அம்மாக்கு இதே வேலையா போச்சு. கொஞ்ச நேரம் வந்து இங்க ஆரம்பிக்கலான்னு பார்த்தா உங்க அம்மா எதுக்கு தான் விடுவா? அடுத்தல நீங்க வேறையா? என்னப்பா ஆரம்பிக்க போற? விளையாட போறியா? அப்ப நாங்களும் வாடா. ஆமா, விளையாடதான். அப்படியே உங்க அம்மா விட்டுருவ. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. ஏய் தள்ளி பொடி, எலும்பட்டும். நல்ல மேலே ஏறி வந்து நின்றுக்கிட்டா எப்படி எலும்புறது? நல்லா சாக்கு சொல்லி உங்களை தாடுனா கீழே வந்துருக்கலாம்ல. சரியான ஆளு தான். நாங்க வந்த பிறகுதான் நீங்க ஓடுவீங்களோ? சடி சடி சீக்கிரம் வாங்க. ஆச்சி வேற யாசிட்டு கிடக்குது தெரியுமா? ஏண்டா? நேத்து மாலியத்தை வீட்டுக்கு போனியாம, அதான் ஆச்சி என்னமோ யாசிட்டு கிடக்கு. அது எப்படி அம்மாக்கு தெரிஞ்சிச்சு? அப்பா அண்ணன் தான் சொல்லிட்டான். மாலதி ஆண்டி வீட்டுக்கு நேத்து அப்பாவும் அம்மாவும் போனாங்க அப்படின்னு. உடனே ஆச்சி இல்ல, ஆச்சி சொல்லிச்சு அந்த ஆச்சி என்னமோ ஒன்னு கீழே தள்ளிட்டாம, அத சொல்லி கொடுத்துச்சு. அடப்பாவி, எங்க அத்தைக்கு வேற வேலையே இல்லை, உடனே போட்டு கொடுத்துட்டாளா? இன்னைக்கு அவ்வளவுதான். அம்மா காய்ச்சி காய்ச்சுன்னு காய்ச்ச போகுது. சரி வாங்க கீழே போவோம். சரிப்பா. என்னென்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? கீழே எங்கேயோ உள்ள அனாதை பேவுலையே பிள்ளைனை தூக்கிட்டு வந்து சொல்லியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஏலே இது உனக்கே அடுக்குமா? ஆயம் மூடுமா, அம்மா வேணும் பாக்குறேன். இல்ல எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாது. உனக்கு பிடிக்கலனா நீ அவளை தூக்காத. அவதான் எங்க பிள்ளை. தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பேசுறதா இருந்தா வெளியே போ. ஏன் தாயி, நீ பண்ணது உனக்கு சரின்னு படுதா? இங்க பாரு, நான் ஒத்த பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன். எனக்கு வாரிசுன்னு வேணும். அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேனா நீ பெரிய ஆளுன்னு நான் ஒத்துருப்பேன். ஆனா இப்ப அவனை உன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு அனாதை பிள்ளைய தீட்டு வந்துட்டு இதுதான் உங்க பேத்திங்கிறியே, இது உனக்கே அடுக்குமா? என் மவன் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டல்ல. இதுக்காக தான் உன்னை பார்த்து கெட்டுனானா? அவன் உன்னை கெட்டுனப்பவே அது சரின்னு நாங்க ஏத்துக்கிட்டோம். சரி, அவனுக்கு விருப்பமா இருக்குன்னு. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நீ எவனையோ ஒருத்தனை விரும்பிட்டு இவனை கட்டியிருக்கனு. போனா போகுது, பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில ஏதோ நடந்ததுன்னு நானும் விட்டுட்டேன். ஆனா இப்ப எனக்கு வாரிசு இல்லாம பண்ணிட்டியே, இது நியாயமா உனக்கு? ஏமா, என் பொண்டாட்டி மேல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்புன்னு சொல்லு பாப்போம். நீயும் உன் மவனை ஆடின ஆட்டத்துக்கு தான் அந்த பிள்ளை இல்லாம போயிட்டு. இப்ப எனக்கு இவ தான் மக. உன்னால ஏத்துக்க முடியும்னா நீ எங்க கூட இருக்கலாம், இல்ல நாங்க தனியாவே இருந்துட்டு போறோம். எங்களை தொந்தரவு பண்ணாத. அப்போ இதுதான் உன்னோட முடிவு, அப்படித்தானே? எனக்கு கொல்லி வைக்கிறதுக்கு பேரனோ பேத்தியோ வர மாட்டான், அப்படித்தானே? அம்மா, பேரனோ பேத்தியோ கொல்லி வைக்கணும்னா இவ தான் பேத்தி.
இவ கொல்லி வச்சா உன் கட்ட வேகாதா என்ன? இங்க பாரு, இவ எங்களோட மக. இத யாராலையும் மாத்த முடியாது. உன்னால முடிஞ்சா இவளை ஏத்துக்கோ, இல்ல மகனே இல்லன்னு தலை முழுகிட்டு போ. மன்னிச்சிருங்க அத்தை. நான் பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. எங்களுக்கு இவ தான் மக. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, இவ தான் எங்களோட பொண்ணு. உங்களால ஏத்துக்க முடியாது, கஷ்டம்தான். உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா தயவு செஞ்சு நாங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இவளை உங்க பேத்தியா ஏத்துக்கோங்க. இங்க பாருடி, பெத்த மனம் பத்தி எரியுது. கடைசியில என் மகனை நிரந்தரமா உன் பக்கம் இழுத்துட்டல்ல. என் மகனை இழுத்ததும் இல்லாம என்னைய இந்த பிள்ளைய ஏத்துக்க சொல்றல்ல. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. நான் இப்ப வயிறு எரிஞ்சு சொல்றேன், நீங்க 2 பேரும் படாத பாடு பட போறீங்க. இங்க பாருல, உனக்கு அம்மையும் இல்ல அப்பனும் இல்ல. நீ அனாதையதான் சாவ. இனி எங்க மூஞ்சிலே முழிக்காத. ரொம்ப சந்தோஷமா, நீ கிளம்பலாம். அவளை பத்திரத்தையும் கொண்டுட்டு வரேன். அம்பட்டிலேயே நீ கையெழுத்த போடுற. இந்த சொத்துல ஒரு பங்கு இனிமே உனக்கு கிடையாது. நான் பெத்தாலும் பெக்காட்டாலும் அவ தான் எனக்கு மவ. அக்காக்காரி பேர்ல 50 சொத்தையும் எழுத போறேன். கடைசி காலத்துல நாதியத்து சாகணும்னு என் தலையில எழுதி இருக்குல்ல, அதுதான் நடக்க போகுது. என் பிள்ளை எப்போவோ போயிட்டான். எனக்கு மருமகளும் இல்லை, பேத்தியாலும் இல்லை. உங்களை குடும்பத்தோட நான் தலை முழுக போறேன். இனி என் மூஞ்சிலே முழிக்காதீங்க. ரொம்ப சந்தோஷமா. அப்ப நீ இங்கேயே இரு. ஏன்னா இது உன் புருஷன் சம்பாத்தியம் பண்ண வீடு. நாங்க கிளம்புறோம். என்னல பேசுற? என்ன பேசுற? உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குனது இதுக்காக தானா? எங்களை நடுத்தருவுல விட்டுட்டு போறங்கிற உனக்கு எப்படி மனசு வருது? வா, நானா இப்படி பேசல. இந்த குழந்தைய அம்மாவால ஏத்துக்க முடிய மாட்டுக்கு. ஆனா இவ தான் எங்க குழந்தை. எங்களை மன்னிச்சிருங்கப்பா. என்னால வேற எதையும் யோசிக்க முடியல. நான், என் பொண்டாட்டி, என் புள்ள 3 பேரும் இங்க இருக்க அம்மா சம்மதிச்சா நாங்க இருக்கிறோம். இல்ல உங்க விருப்பம்பா. இப்படித்தானே? அதுக்கு ஏன் இவ்வளவு கோவப்படுற? உன் சந்தோஷம்தான் ஏன் சந்தோஷம். ஏய், நீ உள்ள போ. என் மகன் இங்கதான் இருப்பான். அவனுக்கு அவ மகனா, அவ எனக்கு பேத்தி. என்ன பேசுறீங்க? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? எங்கேயோ உள்ள அனாதை கழுதையை தூக்கிட்டு வந்திருக்கான், அதை நான் பேத்தின்னு சொல்லணுமா? இங்க பாருங்க, நமக்கு ஒரே ஒரு மவன் தான். அவனுக்கு வாரிசு இருக்கணும். எனக்கு வாரிசு வேணும். அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைங்க. இவ இங்க இருந்துட்டு போட்டும். அதை பத்தி நான் ஒன்றும் சொல்லலை. ஏன், அவளுக்கு மவளா? இது கூட இருக்கட்டும், நான் ஒன்றும் சொல்லலை. ஆனா என் மகனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைங்க. எனக்கு வாரிசு வேணும். வாயு மூடு. மரியாதையா உள்ள போ. இங்க பாரு, என் மகன் விருப்பம்தான் என் விருப்பம். அந்த பிள்ளை இங்கதான் இருப்பா. அதுதான் அவன் மக. இங்க பாரு, அவ தான் நமக்கு பேத்தி. இனி வாரிச பத்தி இந்த வீட்டுல பேசுன நடக்கிறதே வேற. மரியாதையா உள்ள போ. என்னங்க அறிவு கடுத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, பெத்தாதான் பிள்ளையா, வளர்த்தாலும் அது பிள்ளைதான். சும்மா தேவையில்லாம குடும்பத்தை நாசமாக்குற வேலைய பார்க்காத. மரியாதையா உள்ள போன்னு சொன்னேன். அந்த பொண்ணுதான் என் பேத்தி. அதை நான் ஏத்துக்கிட்டேன். உன்னால எப்ப ஏத்துக்க முடியுமோ அப்ப ஏத்துக்கோ. இன்னொரு கல்யாணத்தை பத்தி இந்த வீட்டுல பேசுன நடக்கிறதே வேற. மரியாதையா உள்ள போன்னு சொல்றேன். ஏம்மா, அவ ஏதோ ஆதங்கத்துல பேசுறா. அவ பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காத. அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேம்மா. இனி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ சந்தோஷமா இருக்கலாம். மாமா, ஏன் அவங்களுக்காக நீங்க மன்னிப்பு கேட்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் அத்தை போக போக எங்களை புரிஞ்சுக்குவாங்க. ரொம்ப நன்றி மாமா. எலும்பி வேலையை பாரு. இப்படியே எம்பிட்டு நேரம் உட்கார்ந்துட்டு இருக்க போற? தேங்க்ஸ்பா. நீங்க என்னை புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிப்பா, நீங்க போங்க, நான் வரேன். ஏம்மா, போய் டிஃபன் பண்ணு. இன்னைக்கு உன் கையால தான் சாப்பிடணும். சரிங்க மாமா. ஏங்க,
மாமா நம்மளை புரிஞ்சுக்கிட்டாருல. எங்க அப்பா எப்பவுமே அப்படித்தான், கோவப்படுவாரு சில விஷயத்துக்கு, ஆனா ரொம்ப கண்டிப்பா இருப்பாரு. ஆனா மனுஷத்தன்மையோட நடந்துக்குவாரு. அவருக்கு எல்லாம் புரியும். போக போக எங்க அம்மாவும் புரிஞ்சுக்குவாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. சரிங்க,